சுமந்திரன் அவர்கள் தான் பாதுகாப்பு செயலாளர் கழித்து தான் கலிகப்டர் ஏற்பாடு செய்ததாக நேற்று தினம் தெரிவிக்கிறார். இதை பற்றி நீங்கள் இல்லை, அதை பற்றி எங்களுக்கு தெரியாது. இது ஒரு அரசியல் விளையாட்டு அல்ல. இதிலே வைத்து மக்களுடைய சோகத்திலேயும் துன்பத்திலேயும் அரசியல் விளையாட வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய முழுமையான முயற்சிகளாகத்தான் இந்த விமானங்கள், கடற்படை பலங்கள், கப்பல்கள் எல்லாம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக பணியில் இருக்கின்றது. பெருந்தொகை பணத்தை செலவழித்து 2 டேங்கர் படகுகளும் சென்றுகள். அதை இப்பொழுது ஒரு படகு இந்திய எல்லையை கடந்து சென்று கொண்டிருக்கின்றது. அதே போன்று அடுத்த அதில் சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறார்கள் தான். வணக்கம். கடந்த 28ஆம் தேதி பருத்தித்துறை முனை மற்றும் கட்கோவளம் பகுதியிலிருந்து மீனவர்கள் கடலில் சென்றனர். அதிலே 4 மீனவர்களை காணாமல் போய்விட்டார்கள். அன்றைக்கு 29ஆம் தேதி அதிகாலை வரைக்கும் அது தொடர்பில் இருந்தது. பின்னர் அவர்கள் திரும்பியதன் காரணமாக 11 மணி அப்படி அந்த பிரதேசத்து மக்கள் தேட வழிகிட்டார்கள். இந்த விடயம் எங்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டதுடனே நாங்கள் எங்களுடைய கடற்தொழில் அமைச்சர் கௌரவ சந்திரசேகரம் அவர்களுக்கு தெரிவித்திருந்தோம். அவர் உடனடியாகவே களத்தில் இருந்த அனைவருக்கும் பணிப்பை விடுத்தார். அன்றைய தினம் நினைக்கிறேன், நான் வெளிமாவட்டத்தில் இருந்த காரணமாக எங்களுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குவன் அவர்கள் இரவு கூறாக அங்கே நின்று மக்களை சந்தித்து கால நிலவங்களை அறிவித்து கொண்டிருந்தார். அதே போன்று தொடர்பு கொள்ள வேண்டிய அத்தனை ஆக்களுடன் தொடர்பு கொண்டு நிலவரத்தை தெளிவுபடுத்தி கொண்டிருந்தார். அடுத்த நாள் 30ஆம் தேதி நினைக்கிறேன் நேற்றைய தினம் அந்த இடத்துக்கு அதிகாலையிலிருந்து நான் நின்றிருந்தேன். நின்று நினைக்கிறேன் முதலிலே அங்கே வழங்கப்பட்ட அந்த ஜிபிஎஸ் தகவல் பிழையாக வழங்கப்பட்டதன் காரணமாக அந்த படகுகள் நேவியுடைய படகுகள் வேறு இடங்களில் சென்று அதை தேடி இருக்கின்றார்கள். அதே போன்று அந்த பீச் அந்த கிராஃப்டை அனுப்பி அந்த வெப்பநிலையை வைத்துக்கொண்டு உடல்களை மீட்கின்ற அல்லது அறிந்து கொள்கின்ற அந்த விமானத்தையும் அனுப்பி தேடி இருக்கின்றார்கள். ஆனால் நீண்ட நேரம் தேடியும் அந்த அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. நேற்றைய தினம் நாங்கள் நினைக்கிறேன் மக்கள் பலர் கூடியிருந்த பொழுது உடனடியாக கடற்படை கமாண்டர், அதே போன்று ஏர்போர்ஸுடைய கமாண்டர், அதே போன்று டிஎம்சி அனைத்து மருத்துவ பணிப்பாளர், பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர், அதே போன்று நீர்வளத்துறையை சேர்ந்தவர்கள், அதே போன்று அனைவருக்கும் அறியப்படுத்தப்பட்டு உடனுக்குடன் நாங்கள் தகவலை பரிமாற்றிக் கொண்டிருந்தோம். மீனவர்களை தேடுகின்ற பணியிலே மும்முரமாக இருந்தோம். நாங்கள் கொழும்பிலே மிக முக்கியமான வேலையில் இருப்பதால் அமைச்சரும் கொழும்பிலிருந்து பல வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தார். நாளைக்கு நேற்றைய மத்தியானம் அளவிலே 2 படகுகள், அங்கே 30க்கும் மேற்பட்ட கலங்களில் அந்த மீனவர்கள் சென்று அவர்களை தேடிக்கொண்டிருந்தார்கள். எனவே உடனடியாக கடற்படை கமாண்டருக்கு அறிவித்து அவர்கள் அந்த மீனவர்களை சந்தித்து அவருடன் சேர்ந்து தேடியிருந்தார்கள். நேற்றைய தினம் பூராவும் தேடியிருந்து காணாமல் போனதை கண்டுபிடிக்க முடியவில்லை. பின்னர் நாங்கள் ஹெலிகாப்டர் ஒன்றை கேட்டிருந்தோம். ஏற்கனவே அந்த பீச் கிராஃப்ட் போய் தேடி அந்த மேக்பெல் அவங்களுக்கு அனுப்பியிருந்தார்கள். அதன் பிறகு நான் ஹெலிகாப்டர் கேட்டிருந்தோம். இன்றைய தினம் காலை 2 கடற்படையினுடைய பெரிய கலங்களும் அதே போன்று பெல் ரக உலங்கு வானூர்தியும் பயன்படுத்தப்பட்டு தேடுதல் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இது போன்று நாங்கள் இந்திய துணைத்தூரம், இந்திய கடற்படை அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு நாங்கள் தொடர்புகளை பேணிக் கொண்டிருக்கின்றோம். இன்று வரைக்கும் இப்போ கடத்தை இருக்கும் வரைக்கும் நாங்கள் அவருடைய அந்த மீட்பை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் ஒரு மக்கள் அரசாங்கம், ஒரு பொறுப்புள்ள அரசாங்கம் என்ற வகையிலே நாங்கள் மக்களுடன் விளையாடக்கூடாது. இது ஒரு அரசியல் விளையாட்டு அல்ல. இதிலே வைத்து மக்களுடைய சோகத்திலேயும் துன்பத்திலேயும் அரசியல் விளையாட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் எங்களால் இயன்ற வரைக்கும் எல்லாருடன் தொடர்பு கொண்டு அந்த முயற்சியை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்று அங்கே இருக்கின்ற சமாசங்கள், கடற்தொழிற்சங்கங்கள் எல்லாரும் இணைந்து இந்த 2 டேங்கர்களை நாங்கள் பெருந்தொகை நீண்ட காலத்துக்கு பிறகு பெருந்தொகை பணத்தை செலவழித்து 2 டேங்கர் படகுகளும் சென்றுகள். அதை இப்பொழுது ஒரு படகு இந்திய எல்லையை கடந்து சென்று கொண்டிருக்கின்றது. அதே போன்று அடுத்த படகு இந்தியா எல்லையை அண்மித்திருக்கின்றது. அதே போன்று அந்த பிரதேசத்தில் வாழுகின்ற மீனவர்களும் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே அந்த பாதிக்கப்பட்ட காணாமல் போனவருடைய குடும்ப உறவினர்களை சந்தித்திருந்தோம். நாங்கள் எல்லாமே விசாரித்து கொண்டோம். அங்கே காணப்படும் சமாசங்கள் தலைவர்கள், மீன்பிடி தொழிலாளர்களுடைய உறுப்பினர் எல்லாரையும் சந்தித்து நாங்கள் கேட்டிருந்தோம். அவர்கள் மீது கரிசனையாக இருக்கின்றோம். இது சாதாரண விடயமல்ல, 4 உயிர்களுடைய பெருமையாளர்களுடைய விடயம் சம்பந்தமானது. எனவே இந்த இடத்திலே எந்தவித அரசியலும் இல்லாமல்
நாங்கள் அவர்களை நாங்கள் உயிரோடு மீட்பதற்கு முழுமையான முயற்சி செய்திருக்கின்றோம். அவர்கள் முழுமையாக உயிரோடு மீட்டோம்னு சொன்னால் அதுவே நாங்கள் வாழ்க்கையில் செய்கின்ற மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கும். அதே போன்று அவர்களுக்கு நான் பொறுப்பு கூற வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த பொறுப்புக்கு அமைய எங்களுடைய கடற்தொழில் அமைச்சர், எங்களுடைய அரசாங்கம், எங்களுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினருடைய செயலாளர்கள், அதே போன்று அவருடைய ஆளறிஞர், கடற்படை, விமானப்படை, அதே போன்று நீரியல் வளத்துறை அமைச்சு, அதே போன்று ஜனாதிபதி செயலகம், பாதுகாப்பு அமைச்சு, அதே போன்று எங்களுடைய அனைத்து முகாமைத்துவ பணியம் அனைத்துமே களத்தில் இறங்கி இருக்கின்றது. ஆனால் ஒன்றை சொல்ல வேண்டும், இந்த சம்பவம் திடீரென நடந்த சம்பவம். அந்த கடல் வந்து மிக சீற்றமாக காணப்படுகின்றது. அந்த இடத்துக்கு போக முடியாமல் கூட காணப்படுகின்றது. எனவே என்ன நடந்திருந்தாலும் நாங்கள் அந்த 4 மீனவர்களையும் காப்பாற்றுகின்ற முழுமையான முயற்சியிலே ஈடுபட்டிருக்கின்றோம் என்பதை இந்த இடத்திலே நான் கூறிக்கொள்கின்றேன். இந்த தேடுதல் முயற்சியில வந்து ஆளுங்கட்சி தற்போது அரசாங்கம் வந்து கவனம் செலுத்த வேண்டிய அப்போது மக்களும் ஏனைய இல்லை, அது முழுமையான பொய். அதான் சொன்னேன், இது அரசியலுக்காக ஏனைய கட்சிகளும் ஊடகங்களும் சேர்ந்து வெளியிடுகின்ற விடயம். நான் நினைக்கிறேன், நான் எங்களுடைய இளங்குமரன் எம்பி, அதுபோன்று கொழும்பிலிருந்து எங்களுடைய கடற்தொழில் அமைச்சர், அது மட்டுமில்லாமல் அரசாங்கத்தினுடைய அத்தனை வளங்களும் சேர்ந்து தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்த எங்களுடைய முழுமையான ஆதாரங்கள் இருக்கின்றது. நாங்கள் கடற்படையோடு கதைத்தது, விமானப்படையோடு கதைத்தது, எல்லா விடயங்களையும் கதைத்து அவர்களை நாங்கள் கொண்டு போயிருக்கின்றோம். விமானம் போயிருக்கின்றது, அங்கே மக்கள் போயிருக்கின்றார்கள். எனவே எல்லாம் சாதாரணமாக நடந்த ஒரு விஷயங்கள். எனவே இதில் அரசியல் செய்ய இடமில்லை. நாங்கள் அரசாங்கம் என்ற வகையிலே அவர்களை தேடுகின்ற முழுமையான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றோம். தேடுற பணியில் நீங்கள் முயற்சி எடுத்தாலும் சொல்லப்பட்டாலும் இந்த கடற்படையினர் அதே வேகத்தில் வேலை செய்ய இல்லைன்னா கடற்படையினர் உதவி செய்கிறத விட அங்கே சங்கங்கள் மக்கள்லாம் எரிபொருளை தேர்தல் நடத்தினாங்க அந்த சங்கங்கள்லாம் சொல்லி இல்லை, அதில் சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறார்கள் தான். அதில் என்ன பயிற்சின்னு சொன்னால், கடற்படைக்கு கிடைத்த அந்த ஜிபிஎஸ் தகவல் வந்து பிழையாக தரவு அனுப்பப்பட்டிருக்குது. அதனாலே அவர்கள் நினைக்கிறேன் அந்த விமானம் ஏர்கிராஃப்டும் வந்து தேடி இருக்குது, அந்த மேப்புகள் அனுப்பியிருக்கிறார்கள். ஆனால் நினைக்கிறேன் இப்போ எல்லாரும் தேடினபடியால் அந்த இடத்திலே தாண்டி கடல் காற்றுக்கு நினைக்கிறேன் அது வேற எங்கேயோ தான் அந்த படகுகள் அடித்து செல்லப்பட்டிருக்க வேண்டும். எனவே நாங்கள் ஜிபிஎஸ் வைக்கிற இடத்துக்கும் அந்த படகுகளும் அந்த சம்மந்தப்பட்ட தொழிலாளர்களும் இருக்கிற இடம் வேறையாக இருக்கும். எனவே அது பெரிய இந்திய சமுத்திரத்துக்கிட்ட போனபடியாலே அதில் தேடுதலில் சிக்கல் இருக்கும். ஆனால் பிறகு நான் சரியான ஜிபிஎஸ் தகவலை வழங்கியிருந்தேன். அதன் பின் உடனடியாகவே அந்த இடத்துக்கு போயிருந்தார்கள். ஆனால் அந்த இடத்துல கூட சம்மந்தப்பட்ட படகுகளையோ எதையோ நாங்கள் கண்டுகொள்ள முடியவில்லை என்பதுதான் உண்மையான விடயம். சுமந்திரனவர்கள் தான் பாதுகாப்பு கழித்து தான் கலியர்கள் ஏற்பாடு செய்ததாக நேற்று தினம் தெரிவிக்கிறார். இதை பற்றி நீங்கள் இல்லை, அதை பற்றி எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அரசாங்கம் என்ற வகையில் இந்த நாங்கள் கதைத்திருக்கிறோம். சகல ஆவணங்களும் எங்கள்கிட்ட இருக்குது, கதைத்த விஷயங்கள் இருக்கின்றது. எனவே நாங்கள் முழுமையாக எங்களுடைய அமைச்சர் அந்த விஷயத்தை கோஆர்டினேட் செயல்பட்டிருக்கிறார். இங்கே இருந்து களத்திலிருந்து நாங்கள் செயல்பட்டிருக்கின்றோம். எனவே எங்களுடைய முழுமையான முயற்சியூடாகத்தான் இந்த விமானங்கள், கடற்படை வளங்கள், கப்பல்கள் எல்லாம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக பணியில் இருக்கின்றது.